ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் பார்த்திங்கன்னா தேவநேய பாவனார், பாவலரேறு சித்தனா, அதுக்கப்புறம் அகர முதலி. ஓகேங்களா? இந்த 3 டாபிக்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரையும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபையாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேவநேய பாவனார். ஓகேங்களா? இப்போது தேவநேய பாவனார் பற்றி பார்க்கும்போது அவங்கள மொழியியல் அறிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் சொல்லாட்சியாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் அவங்க என்ன நூல்கள், என்னென்ன கட்டுரை எழுதியிருக்காங்கன்னா, இலக்கண கட்டுரைகளும் மொழியியல் கட்டுரைகளையும் எழுதியிருக்காங்க. இலக்கணம் மற்றும் மொழியியல். ஓகேங்களா? அவங்க சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். செந்தமிழ் சொற்பியல் அகரமுதலி திட்டத்தின் இயக்குனராக பணியாற்றியிருக்காங்க. அகரமுதலி திட்டத்தின் கீழே அவங்க இயக்குனராக பணியாற்றியிருக்காங்க. அவங்க உலக தமிழ் கழகத்தை நிறுவியவர் தேவநேய பாவனார். இந்த கொஸ்டின் அதிகமாக கேட்பாங்க. யார் உலக தமிழ் கழகத்தை நிறுவியவர் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம தேவநேய பாவனார் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? மறக்காதீங்க அந்த கொஸ்டினை. அவங்களோட இறப்பு மற்றும் பிறப்பு பார்க்கலாம். அவங்க 7/2/1902 பிறந்திருக்காங்க. 15/1/1981. பெற்றோர் பார்த்திங்கன்னா ஞானமுத்து பரிபூரணம். பிறந்த ஊர் சங்கரன் கோவில். அவங்களோட சிறப்பு பெயர் பார்த்திங்கன்னா தேவநேய பாவனார். அவங்களுக்கு 174 சிறப்பு பெயர்கள் இருக்குது. ஓகேங்களா? இதுவும் கேட்பாங்க, இவ்வளோ சிறப்பு பெயர் இருக்குது அப்படின்னு. 174 சிறப்பு பெயர்கள். ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட சிறப்பு பெயர்களை சில கொடுத்துருக்கோம். அவங்க இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஃபுல்லாகவே செந்தமிழ் தானி தமிழ், இலக்கியம், இலக்கணம் அந்த மாதிரி இருக்குது. அவங்க சொல்லாராய்ச்சிலையும் இலக்கண கட்டுரை, மொழியியல் கட்டுரை அதெல்லாமே எழுது. அவங்க அதில் ஃபேமஸாக இருக்காங்க இல்லைங்களா, தேவநேய பாவனார். அதை வச்சு அவங்களோட சிறப்பு பெயரை நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். அவங்க செந்தமிழ் செல்வன், செந்தமிழ் ஞாயிறு, தனித்தமிழ் ஊற்று, மொழி ஞாயிறு, இலக்கிய பெட்டகம், தனித்தமிழ் அரிமா, இலக்கண செம்மல், தமிழ் பெருங்காவலர், தமிழ் மானம் காத்தவர், சொல்லாராய்ச்சி வல்லுனர். ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட பட்டங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அவங்க தென்மொழி இயக்கம். இவங்க தான் தென்மொழி இயக்கம். ஓகேங்களா? நம்ம இங்கே பார்த்தோம்னா இங்கே இல்லை, ஆனால் அவங்களோட சிறப்பு பெயர்கள் தென்மொழி இயக்கம் அப்படின்றதும் பாவனர் தான். அவங்களுக்கு மொழி ஞாயிறு அப்படின்ற பட்டம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி மதுரையில் தமிழ் காப்பு கலம்பகம் அப்படின்ற ஒரு விருந்தை தமிழ் விருதை வழங்கியிருக்காங்க. அப்புறம் செந்தமிழ் ஞாயிறு விருதினை பாவனருக்கு யாரால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இந்த கொஸ்டின் கேட்பாங்க. குன்றக்குடி அடிகளார். செந்தமிழ் ஞாயிறு விருதினை பாவனருக்கு குன்றக்குடி அடிகளார் பாரி விழாவில் வழங்கினார். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தமிழக அரசால் அவங்களுக்கு செந்தமிழ் செல்வர் பட்டம் கொடுத்துருக்காங்க. அவங்களோட படைப்பு பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். இங்கே எப்படி செந்தமிழ், தனித்தமிழ், இலக்கியம், மொழி ஞாயிறு, இலக்கணம் அப்படின்னு வந்துச்சோ அதே மாதிரி இங்கே தமிழ் வரலாறு, முதல் தாய்மொழி, தமிழர் திருமணம், தமிழ்நாடு விளையாட்டுக்கள், வடமொழி வரலாறு, உயர்தர கட்டுரை இலக்கணம், தமிழர் மதம், சொல்லாராய்ச்சி கட்டுரைகள், மண்ணிலைவின், பண்டை தமிழர் நாகரிகம், பண்பாடும் திருக்குறள் மரபு. வரலாறு, தமிழ் வரலாற்றில் தாய்மொழி நம்ம தமிழ் மொழி, அதில் திருமணம் விளையாட்டுகள், வடமொழி வரலாறு, உயர்தர கட்டுரை இலக்கணம் எழுதுகிறாங்க, தமிழர் மதம், சொல்லாராய்ச்சி கட்டுரைகளும் எழுதுகிறாங்க, மண்ணிலைவின், பண்டை தமிழர் நாகரிகமும் பண்பாடும், திருக்குறளுக்கு மரபுரை எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? அவங்களோட சிறப்பு பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் அதிகமாக கேட்பாங்க. தமிழை ஆளென வளர்த்து அதன் மாண்புறச் செய்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. தேவநேய பாவனார் அப்படின்னு. தமிழை ஆளென வளர்த்து அதனை மாண்புறச் சேர்ந்தவர் தேவநேய பாவனார். ஓகேங்களா? தமிழ் சொல்லாட்சியில் பெரும் பங்காற்றியவர் தேவநேய பாவனார். தனித்தமிழ் இயக்கத்திற்கு வலு சேர்த்தவர் தேவநேய பாவனார். தமிழின் தொன்மை, சொற்பிறப்பு, மொழியியல் தொடராக ஆழ்ந்த ஆய்வுகள் மேற்கொண்டவர். இதெல்லாமே கேட்பாங்க. தமிழின் தொன்மை, சொற்பிறப்பு, மொழியியலில் ஆய்வு மேற்கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தேவநேய பாவனார். தமிழின் வேர்ச்சொற்களை ஆராய்ந்து தமிழ் மொழியின் பெருமையை உலகிற்கு எடுத்துரைத்தவர். நெக்ஸ்ட்டு இதில் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். செந்தமிழ் சொற்பியல் அகரமுதலி திட்டத்தை இயக்குனராக பணியாற்றியவர் தேவநேய பாவனார். அவங்க 1974 அப்போ அகரமுதலி சொற்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியிருக்காங்க.
உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராகவும் இருந்திருக்காங்க. அவங்களோட கூற்றுகள் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு, தமிழ் வளர்த்தால் பசியும் பட்டினியும் பஞ்சமாய் பறந்துவிடும் அப்படின்னு, உலக முதன்மொழி தமிழ், இந்திய மொழிகளுக்கு மூலம் வேறு மொழி தமிழ், திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என்று வாழ்நாள் முழுவதும் அவங்க வந்து ஆய்வு செய்து நிறுவியிருக்காங்க. அவங்க வந்து தமிழில் வந்து முதல் தமிழ் மாந்தன் தமிழன் தான். அது தோன்ற இடம் குமரிகண்டம் தான். அது வந்து ப்ரூவ் பண்ணது மொகஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அது ரெண்டும் இரு கண்களாக அவங்க வந்து அது ரெண்டுத்தையும் இரு கண்களாக வச்சுருக்காங்க. ஓகேங்களா. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து தமிழில் வந்து வடமொழி இலக்கியத்துலேருந்து அதை வந்து மீட்பதற்கு வடமொழியும் தமிழும் மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்படியெல்லாம் இல்லை அப்படின்றத அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி அதையே அவங்களோட இதாக வச்சுருந்தாங்க. ஓகேங்களா. அதனால் அவங்கள இறைவன் அதை இருந்து மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஒருத்தர் வந்து அவங்க மேலே வண்டியை சைக்கிள் வந்து இடிச்சிட்டாங்க. ஆனால் அப்போ வந்து அவங்க மன்னித்து கொள்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மன்னிப்பும் வடமொழி தான். மன்னிப்பு என்பது உருது சொல், அதை வந்து பொறுத்து கொள்க அப்படின்னு தமிழில் சொல்லி அவங்களையும் சொல்ல வச்சுருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அவங்க தமிழ் பற்றுக்கு சான்று. அவங்க வந்து 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் வந்து எழுதியிருக்காங்க. ஜான்வரி 89 5 மதுரையில் நடைபெற்ற 5ஆம் உலக தமிழ் மாநாட்டில் பங்கேற்று மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அந்த தலைப்பில் 75 நிமிடங்கள் உரையாற்றிருக்காங்க. பாவனார் பெயரில் வந்து தமிழக அரசில் அன்னச்சாலை நூலகம் இருக்குது. அதே மாதிரி அவங்க படித்து பணியாற்றிய ராசபாளையத்திற்கு அருகில் உள்ள இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கூட்டம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட உருவச்சிலையும் இருக்குது. அவங்களோட பேரில் நூலகமும் இருக்குது. இவங்க வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழின் தொன்மை இந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழின் தொன்மை உலகறிய செய்தவர் கால்டுவெல், தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமாற் கலைஞர், தமிழை தழைக்கச் செய்த செம்மல் மறைமலை அடிகள், தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் தேவநேய பாவாணர். ஓகேங்களா. இந்த 4 டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கால்டுவெல் வந்து உலகறிய செய்கிறாங்க. பரிதிமாற் கலைஞர் வந்து தனித்தமிழ் அப்படின்னு வித்திடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து மறைமலை அடிகள் வந்து தமிழை வந்து தலைமையில் தூக்கி கொண்டாடுற அளவுக்கு செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து தேவநேய பாவாணர் வந்து தமிழை ஒரு ஆளென வளர்த்து மாண்புற செய்கிறாங்க. அவங்களுக்கான பட்டங்கள் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம மேலேயே கொஞ்சம் பார்த்துட்டோம். ஓகேங்களா. இங்கே வந்து மொழி ஞாயிறு, தேவநேய பாவாணர், தனித்தமிழ் ஊற்று, செந்தமிழ் ஞாயிறு, இலக்கிய பெட்டகம், இலக்கணச் செம்மல், தமிழ் மானங்காத்தவர், தமிழர் நலம் காப்பதனையே உயிர் மூச்சாக கொண்டவர். ஓகே. அப்புறம் அவங்க வந்து உலக முதன்மொழி தமிழ், இந்திய மொழிக்கு மூலமும் வேறு தமிழ், திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என வாழ்நாள் முழுவதும் அவங்க வந்து வாழ்நாள் முழுவதும் தமிழுக்கு தான் தமிழை வந்து முழுவதுமாக ஆராய்ச்சி செய்து அவங்க வந்து நிர்வச்சிருக்காங்க. அதனால் அவங்க பார்த்திங்கன்னா செம்மல் அதனால அவங்கள பார்த்திங்கன்னா தமிழை ஆளென வளர்த்த மாண்புற செய்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து உலக பார்வை அவங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு, உலகின் முதன் மாந்தன் தமிழன் அப்படின்னு தான் சொன்னாங்க. அது குமரிகண்டம், மொகஞ்சதாரோ ஹரப்பா நம்ம மேலே பார்த்ததே அவங்க வந்து இரு கண்களாக அதை வந்து போற்றி காத்திருக்காங்க. அவங்களோட படைப்பு பணி பார்த்திங்கன்னா பாவனர், தமிழ் வரலாறு, முதல் தாய்மொழி, நம்ம மேலே பார்த்த டாபிக்ஸே தான் இதுலேயும் வரும். ஸோ அங்கே பார்த்தது தான் எங்கேயும் இருக்குது. வந்து பாயிண்ட்ஸாக நம்ம பாயிண்ட்ஸை கொடுத்தா கரெக்டாக ஈஸியாக படிச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக. ஓகேங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தன்மானமும் எளிமையும். அவங்க வந்து ஒரு கல்வியில் ஒரு கல்வி நிறுவனத்தில் வேலை செய்யும்போது அவங்களுக்கு வந்து ஏதோ அவங்கள வெளியேற சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து காசே இல்லைனாலும் அவங்க வந்து அந்த கல்வி நிறுவனத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அதே மாதிரி அவங்க கையில் பணம் வந்தாலே அவங்க முதல்ல வாங்குறது வந்து நூல்கள் தான் வாங்குவாங்களாம். ஓகேங்களா. அந்த மாதிரி எளிமையான வாழ்க்கை வந்து வாழ்ந்திருக்காங்க.
இதுதான் இதில் வந்து ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். ஓகேங்க. புகழ் பேசும் நினைவு சின்னங்கள். இவங்களோட நினைவு சின்னங்கள் வந்து சென்னை அன்னச்சாலையில் நூலகம் இருக்குது. அவங்க பணியாற்றிய பாளையத்திற்கு அருகில் அவங்களோட கோட்டம், முழு உருவச்சிலை, அவரோட பேரில் நூலகம் இருக்குது. அதே மாதிரி பாவனர் புகழ் பேசும் மையங்களும் இருக்குது. இது வந்து அவங்க வந்து எப்போ பேசினாங்க, அவங்க இறந்ததும் இது தாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க லாஸ்ட் ஒரே பேசி தான் இறந்துருக்காங்க. ஓகேங்களா. அப்போ வந்து இந்த மாநாட்டின் போது அவங்க மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படின்ற தலைப்பில் அவங்க வந்து பேசியிருக்காங்க. பார்த்தோன்னா இவங்களோட இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தோன்னா இவ்வளோதாங்க இருக்குது. தேவனையப்பாணர் டாபிக்ஸ் வந்து இவ்வளோதான். வாங்க இப்போ நம்ம வந்து பாவலரேறு பெருஞ்சித்தனார் பார்க்கலாம். அவங்க வந்து பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா சேலம் சமுத்திரம். அவங்களோட அம்மா பேர் அண்ட் அப்பா பேர் பார்த்திங்கன்னா துரைசாமி குஞ்சம்மா. இயற்பெயர் பார்த்திங்கன்னா துரைமாணிக்கம். அவங்க வந்து சிறப்பு பெயர் வந்து பாவலரேறு தற்கால நக்கீரர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறப்பு பெயர் வந்து 2 தான், பாவலரேறு தற்கால நக்கீரர். அவங்க வந்து 3 இதழ் நடத்திருக்காங்க. இது அதிகமாக கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. பாவலரேறு பெருஞ்சித்தனார் நடத்திய இதழ்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். ஓகேங்களா. தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். மொழி அப்படின்னு வரும்போது தமிழ் வரும்போது நிலம். ஓகேங்களா. தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். இவங்களோட சிறப்புகள் இந்த இதழ்கள் நடத்தினார், அது நம்ம எழுதியாச்சு. அவங்க வந்து அந்த இதழ்கள் மூலமாக தமிழ் உணர்வை வந்து உலகெங்கும் பரப்பிட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறளுக்கு மெய்ப்பொருளுரை, அதுக்கப்புறம் தமிழுக்கு அவங்க எழுதியிருக்கிற திருக்குறள் மெய்ப்பொருளுரை வந்து தமிழுக்கு கருவூலமாய் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட நூல்கள் வந்து நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளது. இவங்க எழுதியிருக்கிற நூல் எல்லாமே நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளது. இவங்க வந்து உலக தமிழ் முன்னேற்ற கழகத்தை அப்படின்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கியிருக்காங்க, கழகத்தை. இவங்களோட படைப்பு அப்படின்னு பார்க்கும்போது திருக்குறள் மெய்ப்பொருளுரை, அப்புறம் பார்த்திங்கன்னா திருக்குறள் மெய்ப்பொருளுரை, கனிச்சாறு, ஐயை, கொய்யாக்கனி, பாவியங்குத்து, பள்ளி பறவைகள். இது வந்து பார்த்திங்கன்னா குருக்களுக்கு அப்படின்னு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா குஞ்சுகளுக்கும் பறவைகளுக்கும் மொழிமாலை, குஞ்சுகளுக்கு பறவைகளுக்கு மொழிமாலை, பள்ளி பறவைகள். திருக்குறள் மெய்ப்பொருளுரை, கனிச்சாறு, ஐயை, கொய்யாக்கனி, பாவியகுத்து, பள்ளி பறவைகள், குஞ்சுகளுக்கு பறவைகளுக்கு மணிமொழி மாலை, நூறாசிரியம், என்றுவை என்பது உலகில் 100, தமிழ் கும்மி. இந்த எல்லாமே வந்து யார் இயற்றிருக்காங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்தனார். ஓகேங்களா. கனிச்சாறு அப்படின்றது கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியம், கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்கள் இயற்றிருக்காங்க. இவங்க வந்து தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்கள், இவை எல்லாமே தமிழ் உணர்வு கொண்ட பாடல்கள். கனிச்சாறு என்னும் நூல் வந்து 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. அன்னை மொழியே அப்படின்றது ஒன்று எழுதியிருக்காங்க. அந்த தலைப்பில் உள்ள பாடல்கள் எல்லாமே தமிழ்தாய் வாழ்த்து, முன்னேற்றம் யாண்டும் பாவலர் பெருஞ்சித்தனார், கனிச்சாறு, இது எல்லாமே அன்னை மொழியே அப்படின்ற தலைப்பில் இரு வேறுபட்ட தொகுப்பில் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற சிறப்புகள் வந்து என்னென்னு பார்த்தோன்னா தென்மொழி தமிழ்ச்சிட்டு, இது வந்து நம்ம பார்த்துட்டோம். இந்த இதழ்கள் மூலமாக அவங்க வந்து தமிழ் உணர்வை வந்து பரப்பியிருக்காங்க. அவங்களோட இயற்பெயர் வந்து துரைமாணிக்கம், அதை வந்து பெருஞ்சித்தனார் அப்படின்னு மாற்றிருக்கு. பாவலரேறு பெருஞ்சித்தனார் அப்படின்னு மாற்றிருக்காங்க. அப்புறம் பள்ளி பறவைகள் முதலிய நூல்கள் வந்து படிச்சிருக்காங்க. இதெல்லாமே நம்ம பார்த்தாச்சு, நூல்கள் எல்லாமே பார்த்தாச்சு. திருக்குறள் மெய்ப்பொருளுரை வந்து தமிழுக்கு கருவூலமே அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்தனாரில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதழ்கள், அவங்க என்ன இதழ்கள் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா. திருக்குறள் மெய்ப்பொருளுரை கருவூலமை அமைந்தது யார் எழுதுனது அந்த மாதிரி கேட்பாங்க. இங்கே உலக முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார், இது கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா. முன்னேற்ற கழகத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. இதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம், நெக்ஸ்ட் டாபிக்குள்ளே போகலாம். ஓகேங்களா. இப்போ வந்து அகர முதலி, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இது எல்லாமே அகர முதலிலிருந்து தமிழுக்கு தொண்டாற்றியவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா.
தேவநேய பாணர், பாவரலையர் பெருஞ்சித்தனார், ஜியு போப், வீரமாமுனிவர், இவங்க பற்றி எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அதில் அகர முதலி இதுக்கு எல்லாமே யார் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொழியில் உள்ள சொற்கள் அனைத்தையும் அக்கர வரிசையில் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் அடுக்கி அதை எழுதுறது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டோரி மாதிரி இருக்கும், ஆனால் சில பாயிண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸாக இருக்கும். அதை வந்து மட்டும் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியுறதுக்காக ஷார்ட்கட்ஸும் இதில் இருக்கிறதே தான் அங்கேயும் இருக்கும். ஆனால் கொஞ்சம் இதில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து படித்தா கரெக்டாக ஈஸியாக ஞாபகம் இருக்குது இல்லைங்களா, அதனால இந்த மாதிரி நோட்ஸ். ஓகேங்களா, ஆமாங்க. இப்போ வந்து அகர முதலி அப்படின்னாலே நம்ம அகர வரிசையில் அது வந்து அடுக்கி எழுதுறது அகர முதலி. அகரம் கூட்டல் முதலி அப்படின்றது ஆ என்னும் எழுத்து தொடக்கமாக கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்புறம் தமிழ் மொழியில் வந்து அகர முதலில் தோன்றுவதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிகண்டுகள் அப்படின்னு இருந்துச்சா. ஆனால் இந்த நிகண்டுகள் வந்து செய்யுள் வடிவில் இருக்குது. ஆனால் அகர முதலி தமிழில் வரும்போது தமிழில் வந்து முதலாக யார் எழுதுனாங்க, முதலில் தோன்றிய அகர முதலி சதுர அகராதி. அதை வந்து எழுதுனது யார் அப்படின்னா வீரமாமுனிவர். இவங்க பற்றி நம்ம பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் இவங்களை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, அவங்க வந்து கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி இவங்க வந்து. ஓகேங்களா, அவங்களோட இயற்பெயர் வந்து கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வீரமாமுனிவர் அப்படின்றது சுத்த தமிழில் அவங்க வந்து மாற்றிக்கிறாங்க. அவங்க வந்து இன்னும் ஒரு நேமாக மாற்றிப்பாங்க, அதை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, இவங்க வந்து இந்த நூலை எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 1732ஆம் ஆண்டு சதுர அகராதி அப்படின்ற நூலை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து 4 பிரிவுகளாக இருக்குது, பெயர், பொருள், தொகை, தொடை. ஓகேங்களா, அதில் வந்து அகராதி என்னும் சொல்லே முதலில் அகவரிசை குறிக்க பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இது தூய தமிழ் அகர முதலி அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஓகேங்களா, பொருள் ஒரு சொல்லின் பொருள், அதன் பிறப்பிடம், வேர்ச்சொல், வரலாறு, ஆட்சி, அந்த மாதிரி எல்லாமே பார்த்து தகவல்கள் போன்ற பல தகவல்களை அகர முதலி வழங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து செந்தமிழ் சொற்பியல் அகர முதலி என்பது தமிழ் சொற்களின் வேர்களை ஆராய்ந்து தொகுக்கப்பட்டு ஒரு மாபெரும் கலைக்காஞ்சியம் ஆகும். இதில் வந்து கலைச்சொல் அகராதி, வரலாற்று அகராதி, வட்டார வழக்கு அகராதி, அகர முதலிய பல வகைப்படும். அதில் 3 பார்த்திங்கன்னா கலைச்சொல் அகராதி, வரலாற்று அகராதி, வட்டார வழக்கு. ஓகேங்களா, இதை வந்து மின் அகர முதலிகள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா அதிக அளவில் யூஸ் பண்ணுறாங்க, டிக்ஷனரிஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வாங்க நம்ம பார்க்கலாம். சதுர அகராதி வந்து பார்த்திங்கன்னா வீரமாமுனிவர் எழுதியிருக்காங்க 1732. பிரிவுகள் வந்து பெயர், பொருள், தொகை, தொடை. இது வந்து தமிழில் தோன்றிய முதல் அகர முதலி சதுர அகராதி. இதை வந்து அகவரிசை முறையை முதலில் தமிழில் அறிமுகப்படுத்தியது. அதோட பயன் அப்படின்னு பார்க்கும்போது சொற்களில் சரியான பொருள் அறிதல், சொற்களின் வேர்ச்சொல் பிறப்பு அறிதல், சொற்களின் வரலாறு, வளர்ச்சி, பயன் என்பதை அறிய உதவும். மொழி ஆய்விற்கு, கற்றனுக்கு, எழுத்துப்பணிக்கு இன்றியமையாதது. நிகண்டுக்கும் அகர முதலிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். நிகண்டு வந்து செய்யுள் வடிவில் இருக்கும், ஆனால் அகர முதலி வந்து அகர வரிசையில் இருக்கும். இது ஒரு சொல்லிற்கு பல பொருள். இது ஒரு சொல்லின் பொருள், வேர்ச்சொல், வரலாறு, பயன்பாடு போன்ற பல தகவல்கள் வந்து தருது. பொது மக்களுக்கு இது வந்து படிக்க கஷ்டமாக இருக்கும், ஆனால் இது வந்து ஈஸியாக புரியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இது நம்ம பார்த்துதாங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நிகண்டு வந்து நம்ம பார்த்து இல்லைங்களா, அதில் வந்து சில நிகண்டுகள் இருக்குது. திவாகரா நிகண்டு, பிங்கள நிகண்டு, சூடாமணி நிகண்டு இருக்குது. வீரமாமுனிவர் வந்து ஐரோப்பிய அகராதி முறையை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர். ஓகேங்களா, அவருக்கு பின் கால்டுவெல், போப் போன்ற அறிஞர்களும் பிற்காலத்தில் தேவநாய போன்ற அறிஞர்களும் அகர முதலி துறையை வளர்த்தெடுத்தனர். ஓகேங்களா, தேவநேய பாவனர் நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா, சொல்லாராய்ச்சியில் அவங்க வந்து அவங்க சாகிற வரையும் அவங்க வந்து அதை பின்பற்றிகிட்டே இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதில் நம்ம வந்து யார் யார் பண்ணியிருக்காங்க, வீரமாமுனிவர், அதுக்கப்புறம் கால்டுவெல், போப், அதுக்கப்புறம் அப்படியே தேவநேய பாவனர் வந்திருக்காங்க. தமிழ் வேர்ச்சொற்களை தேவநேய பாவனர் தமிழின் வேர்ச்சொற்களை பார்த்திங்கன்னா தமிழின் வேர்ச்சொற்களை கண்டறிந்து தமிழ் பிற மொழிகளுக்கு தாயாக விளங்கியது என்பதை அகர முதலி வழியாக தெளிவுபடுத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா,
இதுக்கப்புறம் தான் கல்வி முறையில் வந்து மாணவர்களுக்கு சொல்லகராதி அப்படின்ற ஒரு இதை கொண்டு வராங்க. அகர முதலில் இவ்வளோ தாங்க இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். பெருஞ்சித்தனாரில் இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. அதே மாதிரி தேவனைய பாவனரையும் கவர் பண்ணியாச்சு. இந்த வீடியோ இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபை வரும். தேங்க்யூ.